TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க டிசம்பர் நடுப்பகுதியில் தனது முதலாவது வெளிநாட்டு விஜயமாக இந்தியாவுக்கு செல்லவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜித்த ஹேரத் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சராக மீண்டும் தெரிவானமைக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பான சர்வதேச நாணய நிதியம் சமநிலையான அணுகுமுறையை கையாள வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். தேசிய பட்டியல் விவகாரம் குறித்து முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவிற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க டிசம்பர் மாத நடுப்பகுதியில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியாவுக்கு விஜயம் செய்யவுள்ளதாக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத் தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் இதன் போது சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். விஜித்த ஹேரத் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சராக மீண்டும் தெரிவானமைக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து கூறியுள்ளார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இலங்கை வெளிவிவகார அமைச்சருடன் இணைந்து பணியாற்றவும் முக்கிய விடயங்களில் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்காளித்துவத்தை மேலும் வலுப்படுத்த இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள விஜித்த ஹேரத் தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். வெளிவிவகார அமைச்சில் அவர் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். அமைச்சின் உயர் அதிகாரிகள் குழு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் சமநிலையான அணுகுமுறையை கையாள வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் சிரேஷ்ட பிரதானி பீட்டர் ப்ரூவர் தலைமையிலான பிரதிநிதிகள் நேற்று ஜனாதிபதி மற்றும் முக்கிய அமைச்சர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது ஜனாதிபதி இந்த வலியுறுத்தலை விடுத்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கடினமான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்த மக்களை கருத்திற்கொண்டு சமநிலையான அணுகுமுறை பேணப்பட வேண்டும். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்ட வெற்றியானது மக்கள் மத்தியில் ஆட்சியின் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதில் தங்கியுள்ளது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன் போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக விழிப்புலனற்றோர் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் சுகத் வசந்த டி சில்வா பெயரிடப்பட்டுள்ளார். இலங்கை விழிப்புலனற்றோர் பட்டதாரிகளின் சம்மேளனத்தின் தலைவர் சுகத் வசந்த டி சில்வா தேசிய மக்கள் சக்தியின் 18 உறுப்பினர்களை கொண்ட தேசிய பட்டியல் மூலம் உத்தியோகபூர்வமாக நாடாளுமன்ற உறுப்பினராக பெயரிடப்பட்டுள்ளார். 1967 ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி பலப்பிட்டியவில் பிறந்த சுகத் வசந்த டி சில்வா சிறு வயதில் விளையாடி கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தினால் முற்றாக பார்வை இழந்தார். 1994ஆம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் விசேட இளங்கலை பட்டப்படிப்பை நிறைவு செய்த இவர் தற்போது விழிப்புலனற்றோர் பட்டதாரிகளின் சம்மேளனத்தின் தலைவராக செயற்படுகிறார். இலங்கையில் விசேட தேவையுடையோரின் உரிமைகளுக்காக தளராத உறுதியுடன் குரல் கொடுத்த சுகத் வசந்த டி சில்வா இலங்கை வரலாற்றில் முதலாவது விழிப்புலனற்றோர் சார்பில் இலங்கையின் 10வது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். அண்மைய கணக்கெடுப்பில் இலங்கையில் 1.7 மில்லியன் விழிப்புலனற்றோர் வசிப்பதாக கணக்கிடப்பட்ட நிலையில் அவர்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதி பாராளுமன்றத்துக்கு செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான மற்றொரு போர்க்கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. சேவை மற்றும் வளங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வருகை தந்த USS ஸ்ப்ரூன்ஸ் கப்பல் இலங்கை கடற்படை மரபுகளுக்கேற்ப வரவேற்கப்பட்டது. கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஏவகணை எதிர்ப்பு வகை கப்பலான USS ஸ்ப்ரூன்ஸ் 160 மீட்டர் நீளமுடையதாகும். 334 பணியாளர்களை கொண்டுள்ள இக்கப்பலில் கேப்டனாக தோமஸ் அடாம்ஸ் செயற்படுகிறார். இக்கப்பல் சேவை மற்றும் வளங்கள் தேவைகளை நிறைவு செய்து கொண்டு இன்று நாட்டிலிருந்து புறப்பட உள்ளது. முன்னதாக அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான USS மைக்கேல் மர்ஃபி என்ற போர்க்கப்பல் ஒன்று கடந்த சனிக்கிழமை வந்தடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படையின் கப்பல் JMSDF செமிடேர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. வருகை தந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைய வரவேற்றதாக இலங்கை கடற்படை ஊடகம் தெரிவித்துள்ளது. 151 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பல் 199 பணியாளர்களை கொண்ட கடற்படை குழுவினால் இயக்கப்படுகிறது. விஜயத்தை முடித்துக்கொண்டு இன்று இலங்கையை விட்டு வெளியேற முன் கப்பலின் பணியாளர்கள் சில உள்ளூர் சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பதிவு செய்யப்பட்ட இலக்கத்தகடு இல்லாத சொகுசு கார் ஒன்றை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி சசி பிரபா ரத்வத்த ஆகியோரினால் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு நுகைகொடை நீதிவான் நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் லொஹான் ரத்வத்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரையும், சசி பிரபா ரத்வத்த நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வரையும் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லொஹான் ரத்வத்தையின் மனைவி சசி பிரபா ரத்வத்தைக்கு சொந்தமான நுகைகொட மீரிஹான பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலிருந்து பதிவு செய்யப்பட்ட இலக்கத்தகடு இல்லாத சொகுசு கார் ஒன்று கடந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி மீரிஹான போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தையும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டு நுகைகொட நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் லொஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி சசி பிரபா ரத்வத்த ஆகியோரினால் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் சிரேஷ்ட பிரதி பரிசோதகரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருமான ரவி செனவிரத்னவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. வாகன விபத்து சம்பவம் தொடர்பில் வெள்ளவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை அடுத்து தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று துரைராஜா, AHMD நவாஸ் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அதிகாரிகள் மற்றும் சட்டமா அதிபர், போலீஸ் மா அதிபர் ஆகியோரை பிரதிவாதிகளாக அவர் குறிப்பிட்டிருந்தார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகளை வெளியிட நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பிரீத்தி பத்மன் சூரசேன, அச்சல வெங்கப்புலி, மஹிந்த சமயவர்தன ஆகிய நீதியரசர்களை கொண்ட உயர் நீதிமன்ற குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேற்படி பரீட்சையில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்து உயர் நீதிமன்றம் மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளது. தேசிய பட்டியல் விவகாரம் குறித்து முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவிற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னைத்தானே அறிவித்து கொண்டமை தொடர்பில் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட கூட்டம் ஒன்று இன்று இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கட்சிக்கு 2 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்துள்ள நிலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினருக்கு ஒரு ஆசனத்தையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுடன் இணைந்து செயற்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரிவிற்கு ஒரு ஆசனத்தையும் கட்சி திட்டமிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து தீர்மானிப்பதற்காக புதிய ஜனநாயக முன்னணி கூடவிருந்தது.
எனினும் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இரகசிய கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் தன்னை கட்சி நியமித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் அனுமதியின்றி இந்த கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். ஊடகங்களில் ரவி கருணாநாயக்கவின் நியமனம் குறித்த செய்திகள் வெளியானதைத் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் இது குறித்து கடும் கரிசனையை வெளியிட்டுள்ளதுடன் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டம் இன்று மாலை இடம்பெறவுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.